கவர்மெண்ட் ஸ்கூல் அச்சீவர்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் போய் சேர்ந்துருக்கிற, அதாவது என்ஐடி, NLU, IIT இந்த மாதிரி எத்தனையோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்த மாணவர்கள் இதோ மேடையை அலங்கரிக்க போகிறாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே படிக்க தெரியாது. அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்பாவால் வேலைக்கு போக முடியாது. அம்மா வந்து துப்புரவு பணியாளராக தான் வேலை செஞ்சு அண்ணன் அக்கா என்னையும் படிக்க வச்சாங்க. இருந்தாலும் அப்பாவோட மருத்துவ செலவுக்கும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் அந்த ஒரு வேளை பத்தலை. காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தா அம்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் ஒரு வேளை, காலையில் பூ பறிக்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு வேலை, பாத்திரம் தேய்க்க அந்த மாதிரி போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் ஒரு 10th வரைக்குமே படித்தேன். வீட்டில் மழை காலம் அப்படின்னு வந்துச்சுன்னா மழையை பார்த்ததை விட வீடு நிறைய பாத்திரத்தை பார்த்தது தான் அதிகம். ஏன்னா கூரை வீடு நிறைய பாத்திரம் இருக்கும், ஒழுகும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை படித்து தான் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். டாக்டர் ஆகணும்னு அம்மாவுக்கும் ஆசை, எனக்கும் ஆசை. 12th நல்லா படித்தேன். மாடல் ஸ்கூலில் சேர்ந்தேன். மாடல் ஸ்கூலில் ஒரு 3 வேளை சாப்பாடும் ஒழுகாத இடமும் கிடச்சிது. அதுக்காகவே நல்லா படித்தேன். 12th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தேன். அம்மாவோட ரொம்ப ஆசை டாக்டர் எப்படியாவது ஆக்கிடணும் அப்படின்னு ஆசை. நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அம்மாவும் போய் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லார்ட்டையும் போய் உதவி கேட்டாங்க. நீ ஏன் கடனில் இருக்க, நீ ஏன் உன் பையனை டாக்டர் ஆக்க ஆசைப்படுற, நீ ஏன் படிக்கலை, உன் பையனே டாக்டர் ஆக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அம்மாவை அவமானப்படுத்தினதாச்சும் மிச்சம். காசு கேட்டப்போல்லாம் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க. கடைசியில் அரசாங்கத்தோட உதவியாலையும் கவர்மெண்ட்டோட உதவியாலையும் ஆசிரியரோட வழிகாட்டினாலையும் கவர்மெண்ட் சீட் வாங்கி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக 3rd இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.